எல்லாருக்கும் வணக்கம். முன்னாடி வீடியோல நான் போட்டிருக்கேன் இல்லையா, எஜுகேஷனல் ஸ்டடீஸ்ல என்ன கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிளியரா இருக்குமா இல்லையான்னு தெரியல. அதால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிக்சரைஸ்டா, அதாவது உங்களுக்கு அதை பார்த்ததும் ஈஸியா மனசுல பதிகிற மாதிரி போட்டிருக்கேன். எது உங்களுக்கு பெஸ்டா இருக்கு, முன்னாடி போட்டிருந்தேன் இல்லையா எஜுகேஷனல் ஸ்டடீஸ்ல, அதே மாதிரி இருந்தா ஓகேவா, அப்படி இல்லைன்னா இப்ப இருக்கிற மாதிரி போடுறது ஓகேவா அப்படின்னுட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரியா? நீங்க கமெண்ட் பண்ணதான் என்னால உங்களுக்கு எந்த மாதிரி சொல்லி தந்தா ஈஸியா நீங்க நெட் எக்ஸாம் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நான் சப்ஜெக்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராப்ளம், அதாவது குயின் எலிசபெத் டூ சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட ஃபேமஸ் கோட்டை பார்க்கலாம். இட் இஸ் ஆஃபன் த ஸ்மால் ஸ்டெப்ஸ் நாட் த ஜெயிண்ட் லீவ்ஸ் தட் பிரிங் அபவுட் த மோஸ்ட் லாஸ்டிங் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு தான் பெரிய அளவுக்கு ரீச் பண்ண முடியும். சரியா? அதால எடுத்ததுமே நம்ம இது பண்ணிடணும் அது பண்ணிடணும் யோசிக்கக்கூடாது. நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களால வெற்றி அடைய முடியும். அதெல்லாம் சின்ன சின்னதா பண்ணிட்டு சிறு துளி பெருவெள்ளம் இல்லையா, அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கான்செப்ட் 2 கான்செப்ட் அப்படின்னா 10 நாளுக்கு 20 கான்செப்ட், மாதிரி ஒரு கான்செப்டா போக முடியும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் கௌசேஷன் ஃபர்ஸ்ட் யூனிட்ல தியரி ஆஃப் கௌசேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம்னா 2. அதாவது நம்பர் 1 சத்கரியவாதா, சங்கியால இருக்கிறது சத்கரியவாதா. சரியா? நியாயால இருக்கிறது அசத்கரியவாதா. இதுல பார்க்க போனீங்க அப்படின்னா சத்கரியவாதா அப்படின்னா ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எஃபெக்ட் இன் த காஸ். அதாவது பால் இருக்கு அப்படின்னாக்கா அது தயிர் ஆகும் இல்லையா, பால் இருக்கு அப்படின்னா அது தயிர் ஆகும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எஃபெக்ட் இன் தி காஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். இத வந்து பரிணாமவாதா அப்படின்னு சொல்லுவாங்க. சத்கரியவாதம் என்னன்னு சொல்லுவாங்க, பரிணாமவாதா. என்ன சொல்லுவாங்க? பரிணாமவாதா அப்படின்னு சொல்லுவாங்க. சத்கரியவாதாவுக்கு இன்னொரு நேம் என்ன? பரிணாமவாதா. ஞாபகம் வச்சுக்கோங்க, பரிணாமவாதா, அதாவது பரிணாமவாதா. சரியா? சத்கரியவாதாவுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பரிணாமவாதா. தயிர் எப்படி வருது, எதுல இருந்து வருது? பால்ல இருந்து வருது இல்லையா, அதுதான் பரிணாமவாதா. இப்ப பாருங்க, நெக்ஸ்ட் பார்க்க போனீங்க அப்படின்னா அசத்கரியவாதா. அசத்கரியவாதா அப்படின்னா நியாயம். நியாயாவை அசத்கரியவாதா அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து என்ன அப்படின்னா நமக்கு ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. இதுல வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. பரிணாமவாதா, சத்கரியவாதா, சங்கியா அப்படியா, இதுல வந்து ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எஃபெக்ட் இன் தி காஸ், ஒண்ணுக்கும் ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு. அதுவே அசத்கரியவாதாவில் பார்க்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இல்லை, உங்களுக்கு எஃபெக்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் காஸ், இதுல வந்து எதுவும் கிடையாது. இதுல நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னாக்கா ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. இதுல எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு, இதுல ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. சரியா? இப்போ நாம என்னன்னு சொல்லலாம், இது ஆரம்பவாதா அப்படின்னும் சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? ஆரம்பவாதா. என்னது? ஆரம்பவாதா அப்படின்னும் சொல்லலாம். இது ஆரம்பவாதா. ஆரம்பவாதா, ஆரம்பவாதா. இது பரிணாமவாதா, இது வந்து ஆரம்பவாதா. இத பரிணாமவாதா அப்படின்னு சொல்றோம் நாம, இத வந்து என்னன்னு சொல்றோம்? ஆரம்பவாதா அப்படின்னு சொல்றோம். இதுல 2 இருக்கு, சத்கரியவாதா சங்கியாலையும் அசத்கரியவாதா நியாயாலையும். இதுல ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ், இதுல என்ன இல்லை? எக்ஸிஸ்டன்ஸ். ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு எதுல அப்படின்னா ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப்
காஸ் in the எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் in the காஸ் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சங்க்யா அப்படின்றது என்னன்னா ஓல்டஸ்ட் ஸ்கூல் ஆஃப் பிலாசபி. இது யார் எழுதினாரு? சங்க்யாவை கொடுத்தது யாருன்னா கபிலா. கபிலா வந்து எதுல இருந்து நமக்கு சங்க்யா அப்படின்றது எடுத்தோம்? கபிலாவோடது சங்க்ய சூத்ரால இருந்து எடுத்தோம். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சங்க்யா காரிகா அப்படின்னு இருக்கு. சங்க்ய காரிகா அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா சங்க்ய காரிகா அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஈஸ்வர் கிருஷ்ணா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. அதாவது என்னன்னு சொல்லி கேட்பாங்க, சங்க்ய காரிகா. சங்க்ய காரிகா அப்படின்னு பார்த்தோம்னா சங்க்ய சூத்ரா அப்படின்னு பார்த்தோம்னா கபிலா. ஓகேவா? அதுவே சங்க்ய காரிகா அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்வர் கிருஷ்ணா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கபிலானா சங்க்ய சூத்ரா, அவர் தான் சங்க்யாவை கொடுத்தவர், தோற்றுவித்தவர். சங்க்ய காரிகா அப்படின்னா ஈஸ்வர் கிருஷ்ணன். இதுதான் இதுல இம்பார்ட்டன்ட். அது எதுன்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்சது இதுல இம்பார்ட்டன்ட் எது இருக்கோ அதை மட்டும் நான் உங்களுக்கு தந்திருக்கேன். ஒருவேளை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்கன்னாலும் இன்னொரு கிளாஸ்ல உங்களுக்கு டீட்டெயிலா எல்லாம் சொல்றேன். எல்லாம் சொன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்கன்னு தான் அதுல இருந்து மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரியா? இப்ப பாருங்க, இதுல வந்து சங்க்யா பிலாசபியில 25 மெட்டாபிசிக்கல் எலமெண்ட்ஸ் இருக்கு. சரியா? இந்த 25 மெட்டாபிசிக்கல் எலமெண்ட்ஸ், ஹவு மெனி மெட்டாபிசிக்கல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா 25 மெட்டாபிசிக்கல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். 25 மெட்டாபிசிக்கல் எலமெண்ட்ஸ். ஓகே, அதுல வந்து ரொம்ப முக்கியமானது அகங்கார் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆச்சா, அதுல சத்வ ரஜஸ் தமஸ். இதுல வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தந்திருக்கான் இல்லையா? ஒயிட் கலர் சத்வ, ரஜஸ் அப்படின்னா ரெட் கலர், தமஸ் அப்படின்னா டார்க். இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். சத்வன்னா பிரைட்னஸ், ஒளி. இது வந்து இருட்டு, டார்க்னஸ், தமஸ். சரியா? இது வந்து ஒளி, ரஜஸ் இருக்கு. சரியா? சத்வ ரஜஸ் தமஸ் ரெண்டு இருக்கு. சத்வ ரஜஸ் தமஸ். இது மூணுத்துல மெயினா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? இது வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். சத்வ ரஜஸ் தமஸ். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மஹத். மஹத் புத்தி. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா காஸ் ஒன்லி அப்படின்னா பிரகிருதி. எஃபெக்ட் ஒன்லி 5 சென்சரி ஆர்கன்ஸ், 5 மோட்டார் ஆர்கன்ஸ், 5 கிராஸ் பாடிஸ், 5 மோட்டார் ஆர்கன்ஸ், மனஸ். சரியா? போத் காஸ் அண்ட் எஃபெக்ட் பார்த்தோம்னா மஹத் அகங்காரா 5 சப்சிட் எலிமெண்ட்ஸ். நெய்தர் காஸ் நார் எஃபெக்ட் புருஷா. இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் வராம இருக்காது, வரும். உங்களுக்கு 4 மார்க்ஸ் இருக்கு உங்ககிட்ட. அதுக்கு அடுத்து பாருங்க, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எஜுகேஷன் பார்த்தோம்னா சங்க்யால இன்னர் செல்ஃப் லிபரேஷன், முக்தி, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எபிஸ்டமாலஜி, அதாவது நாலேஜ் இருக்கு இல்லையா? எபிஸ்டமாலஜினா நாலேஜ், சோர்சஸ் ஆஃப் நாலேஜ். சங்க்யால வந்து 3 இருக்கு. 3 அப்படின்னு பார்த்தோம்னா எது எது அப்படின்னு பார்த்தாக்கா விஐபின்னு போட்டிருக்கேன் நான். இங்க விஐபின்னு போட்டிருக்கேன் இல்லையா? வெர்பல் டெஸ்டிமனி, இன்ஃபரன்ஸ், பெர்செப்ஷன்ஸ். பெர்செப்ஷன், வெர்பல் டெஸ்டிமனி அப்படின்றது அந்த லாங்குவேஜ்ல என்னன்னு போட்டிருக்கோம் அப்படின்னா ஷப்தா. என்னது? ஷப்தா, சத்தம் இருக்கு இல்லையா? ஷப்தா. ஷப்தா அப்படின்னு. இன்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த இன்ஃபரன்ஸ அனுமான் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபரன்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? அனுமான் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபரன்ஸ அனுமான் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே பெர்செப்ஷன் வந்து பிரத்யக்ஷ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க, யோகா வந்து பதாஞ்சலி தந்தாரு, யோக சூத்ரால இருந்து. நெக்ஸ்ட் 5 நியமாஸ் ஆஃப் யோகா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சௌச்சா, கிளென்லினஸ், சந்தோஷா, தபாஸ்,
ஸ்வாத்யாயா, இன்னொன்னு ஈஸ்வர பிராணிதானா, சரண்டர் டு ஹையர் பவர். இது 5 நியமாஸ் ஆஃப் யோகா அப்படின்றத மெமரி பண்ணிக்கோங்க. சரியா? மெமரி பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இந்த 5 என்னென்னு சொன்னேன்? சௌச்சா, சந்தோஷா, தபஸ், ஸ்வாத்யாயா, செல்ஃப் ஸ்டடி, ஈஸ்வர பிராணிதானா. இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களால மேட்ச்ல கேட்டிருந்தாங்கனாலும் அட்டென்ட் பண்ண முடியும், எப்படினாலும் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 8 limbs ஆஃப் யோகா. இதுல என்னென்ன இருக்கு? யாமாஸ், ஒரு செகண்ட். யாமாஸ், நியமாஸ், ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாஹாரா, தாரணா, தியானா, சமாதி. சரியா? இந்த 8 உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது 8 தந்து உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு மாத்தி தந்து ஒரு வேலை கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க 8 limbs ஆஃப் யோகா எதுல 8 limbs ஆஃப் யோகா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யாமாஸ், 5 யாமாஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்டேயா, பரிகிரஹா, பிரம்மச்சரியா, சத்யா, அஹிம்சா. இது 5 தான். இதுக்கு வந்து அஸ்டேயானா நான் ஸ்டீலிங், அதாவது திருடக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா? மாதிரி எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அஹிம்சா, காந்திஜி அஹிம்சை வழியில நடந்தார் இல்லையா? மாதிரி ஒரு அஸ்டேயா, அபரிகிரஹா, பிரம்மச்சரியா, சத்யா, அஹிம்சா. உண்மையா இருக்கணும், திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அதாவது தீவிரவாதத்துல இருக்கக்கூடாது, இது மாதிரி பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும். இதெல்லாம் வரும். ஜெயினிசம் பார்த்தீங்கன்னா 24 தீர்த்தங்கராஸ் இருக்காங்க ஜெயினிசம்ல. அந்த ஜெயினிசம்ல இருக்கிற 24 தீர்த்தங்கராஸ் மகாவீரா வந்து கடைசி தீர்த்தங்கராவா வருவார். இதுல இங்க பாருங்க, இந்த பிக்சர் பார்த்ததுமே உங்களுக்கு தெரியுது இல்லையா? 2 பேரும் கவலைப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி, அதாவது சஃபரிங்ஸ் டியூ டு மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சிட்டா, கிளேசாஸ் அப்படின்னு சொல்ற வேர்டு வருது இந்த ஜெயினிசம்ல. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிளேஷாஸ்னா என்னென்ன? அபினிவேஷா, வித்யா, அஸ்மிதா, ராகா, துவேஷா. அதுதான். இது பாருங்க, பயந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இது வந்து லைக்கு, இது டிஸ்லைக்குன்னு இருக்கு இல்லையா? ஃபியர், அபினிவேஷா. கிளேஷால ஃபர்ஸ்ட் இது இக்னரன்ஸ், அவித்யா, ஈகோ, அஸ்மிதா, லைக்ஸ், ராகா, டிஸ்லைக்ஸ், துவேஷா. சரியா? உத்தர்மீமாம்சா வேதாந்த பிலாசபின்ற ஒன்று இருக்கு. இது மதுரையானா கொடுத்தாரு. வேதாந்த சூத்ரா, பிரம்ம சூத்ரா, சரீரக சூத்ரான்னு ஒன்று பேர் இதுக்கு. சிஸ்டமேட்டைஸ்ட் பிலாசபிக்கல் பிலீவ்ஸ் ஆஃப் உபனிஷத்ஸ்ல இருந்து வந்த சிஸ்டமேட்டைஸ்ட் பிலாசபிக்கல் பிலீவ்ஸ் தான் உத்தர்மீமாம்சா வேதாந்த பிலாசபி. இது எதை டீல் பண்ணுது? டீல்ஸ் வித் எம்பாடிமெண்ட் ஆஃப் இன்னர் செல்ஃப். இன்னர் செல்ஃபை பற்றி டீல் பண்ணுது. இங்கே பாருங்க, தியானம் பண்ணிட்டு இருக்காங்களா? 5 கோஷாஸ் இருக்கு இல்லையா? அதாவது அன்னமயா கோஷ் பிசிக்கல், அது நல்லபடியாக இருந்தாலும் பிராணமயா கோஷ் நல்லா இருக்கும். அதுக்கடுத்து மனோமயா கோஷ் எண்ணங்கள், விஞ்ஞானமயா கோஷ், அதுக்கடுத்து தான் ஆனந்தமய கோஷ் ஃபைனலாக. இதில் வந்து உங்களுக்கு பார்த்தா ஆத்மா இருக்கு இல்லையா? ஆத்மன் அப்படின்றாங்க. அதுதான் ஆத்மன். ஆத்மன் வந்து ஃபர்ஸ்ட் ஆத்மன் வந்து அன்சேஞ்சபிள். அதுக்கு அடுத்து முதல்ல எடுத்து அன்னமய கோஷ், அதுக்கு அடுத்து பிராணமய கோஷ், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மனோமய கோஷ், விஞ்ஞானமய கோஷ், அதுக்கு அடுத்து ஆனந்தமய கோஷ். ஆனந்த நிலை அடைஞ்சிடுறாங்க. ஆத்மன் சேஞ்சபிள், அன்சேஞ்சபிள் ஆத்மன். ஆனா இது எல்லாமே ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாறிட்டு வருது இல்லையா? அன்னமய கோஷ்ல இருந்து பிராணமய கோஷ், அப்புறம் மனோமய கோஷ், விஞ்ஞானமய கோஷ், ஆனந்தமய கோஷ் அப்படின்ட்டு சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஆனா ஆத்மன் மட்டும் அன்சேஞ்சபிள். 5 கோஷாஸ் பார்த்தோம்னா
இது வந்து சேஞ்சபிள். 5 கோஷாஸ் பார்த்தோம்னா சேஞ்சபிள். அத்மன் செல்ஃப் அன்சேஞ்சபிள். முன்னாடியில இதே தான் சொல்லியிருக்காங்க. சரியா? இதோட கிளியர். தேங்க்யூ ஸோ மச். இதில் இருக்கிறத அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். என்ன கிளியர் பண்ணணும் அப்படின்றது போக போக நீங்கள் சொல்கிறது வச்சு தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்னால் சொல்ல முடியும். ஆல் தி பெஸ்ட்.